இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் தருகிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு முன்னால உண்டாயிருந்த சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். சிலருடைய வாழ்க்கையில முன்னால நாங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க, வாழ்ந்திருந்தோம், செழிப்பா இருந்தோம், நல்லா இருந்தோம், பேர் புகழோடு இருந்தோம், ஒரு வசதியா இருந்தோம், எல்லாத்தையும் இழந்துட்டோங்க. சீரெல்லாம் போய்விட்டது, நல்ல நாட்கள்லாம் போய் இப்போ துக்கம், கஷ்டம், இழப்பு, நெருக்கம், ஒரு தோல்வி, ஏமாற்றம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கீங்களா? அந்த நிலைமைக்கு திரும்ப வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? என் மகனே, மகளே, முந்தின சீருக்கு வந்தாலே போதும்னு நினைக்கிறியே, முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். அதை விட உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், அதை விட உன்னை புகழ்ச்சியாய் வைப்பேன், அதை விட உன்னை உயர்வாய் வைப்பேன், முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் இல்ல? நீ முந்தின சீரை யோசித்து கொண்டிருக்கிற, நான் அதை விட உனக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே, மகளே, முந்தின சீரை பார்க்கல உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதுக்கு தான் சிலுவையில் அவர் மறித்து நமக்காக ரத்தம் சிந்தி தன்னை பலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்தார். விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆண்டவரே, நீர் முந்தின சீரை பார்க்கல நற்சீர் எனக்கு தருவீர், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதத்தை காண்பீங்க.